ஆண்டவரும் அருமை ரட்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தை, இந்த சூழ்நிலையும் கடந்து போகும்னு ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் போகிற பாதை எல்லாம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நீங்கள் போகிற பாதை, நீங்கள் கடந்து செல்கிற சூழ்நிலை, நீங்கள் நினைக்கிறீங்க இது கடினமாக இருக்கிறது, இது எப்பொழுதும் மாறும், இதெல்லாம் மாறாது என்று சொல்லி நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். சில துக்ககரமான காரியங்கள் உங்களுடைய குடும்பத்தில் நடந்தது நிமித்தமாய், ஒரு இழப்பின் நிமித்தமாய் ஏதோ உங்களுடைய வாழ்க்கையில் புலம்பிக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், இந்த சூழ்நிலையும் கடந்து போகும் என்பது தான் உங்களை பார்த்து கடந்து வருகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை. வேதத்தில் யாபேஸ் என்கிற ஒரு மனிதனை குறித்து வாசிக்க முடிகிறது. 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 9வது வசனம். அவன் எப்படிப்பட்ட ஒரு மகனாக இருந்தான் என்று சொல்லி பார்த்தால், அவன் தன் சகோதரனை பார்க்கிலும், யாபேஸ் தன் சகோதரனை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய் அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று சொல்லி பெயர் வைத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாபேஸ் என்று சொன்னாலே துக்கத்தின் மகன், துக்கத்தை கொண்டு வருகிறவன் என்று சொல்லி என்ன செய்யணும் சொன்னால் அர்த்தம். எனக்கு அருமையானவர்களே, இவன் இந்த பிள்ளை என்னைக்கு பிறந்ததோ, இந்த பிறந்ததுலேருந்து என் குடும்பத்துக்குள்ளே கஷ்டம்தான், இந்த பிள்ளை பிறந்ததுலேருந்து தான் என் குடும்பத்துக்குள்ளே இந்த இழப்பு. நல்ல பிஸ்னஸ் இருந்துச்சு, நல்ல என் குடும்பம் சந்தோஷமாக இருந்துச்சு, சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்திருந்த குடும்பம், இந்த பிள்ளை வந்ததிலிருந்து ஒரே இழப்பு, பாடு, வேதனை, இது பிறக்காமல் இருந்திருக்கலாம் என்று சொல்லி உங்களை குறித்து சொல்லி கொண்டிருக்கிறார்களா? உங்களை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? உங்களை காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்களா? எந்த நிலையில் வந்தாலோ இந்த வீட்டுக்கு வந்ததிலிருந்து என் பிள்ளை இப்படிப்பட்ட நிலைமையில் ஆயிட்டுன்னு சொல்லி சில திருமணமான பின்பாக கூட உங்களுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் கடந்து வருகிறதா? எதிர்மறையான சூழ்நிலைகள் கடந்து வருகிறதா? உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே துக்கம் நிறைந்ததாகவே காணப்படுகிறதா? யாபேசுடைய வாழ்க்கையில் அவனுடைய தாய் இவனை ஒவ்வொரு நாளும் காயப்படுத்தியிருப்பாள். நீலாம் ஏன் பிறந்த? நீ பிறந்து என்ன பிரயோஜனம் கிடைச்சது? இருக்கிறதை காட்டில் செத்து போக என்று சொல்லி அவனை ஒவ்வொரு நாளும் காயப்படுத்தி 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 வேதனைப்படுத்தி இவனுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட வேதனையோடு கூட இருக்கும் பொழுது அவன் ஒன்றே அறிந்திருந்தான், இந்த சூழ்நிலையும் கடந்து போகிறதற்கு நான் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். என் சூழ்நிலையெல்லாம் கர்த்தரிடத்தில் சொல்லணும், என் பிரச்சனையை கர்த்தரிடத்தில் சொல்லணும். என் தாயார் பேசுகிற வார்த்தை, என் சகோதரர்கள் பேசுகிற வார்த்தை, அந்த வசனம் என்ன வாசித்தோம்? தன் சகோதரனை பார்க்கலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவனுக்கு எல்லா கனமும் இருந்தாலும் அவனுடைய சகோதரர் கூட சில சமயத்தில் போராமைப்பட்டு தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி இவனை மனமடி உண்டாக்கியிருக்கலாம். ஒவ்வொரு நாளும் மனமடிவும் வேதனைகளும் நிறைந்த ஒரு வாழ்க்கை தான் யாபேசுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. இதே போல தான் நீங்கள் இருக்கிறதாக என் ஆவியில் என்ன செய்ய முடிகிறது? உணர முடிகிறது. ஆனால் 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் யாபேஸ் என்ன செய்கிறான்? யாபே இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி அவைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும் என்று வேண்டினான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருள செய்தார் என்று சொல்லி என்ன செய்கிறோம்? பார்க்க முடிகிறது. நன்றாய் கவனித்தீர்களா? அந்த 9வது வசனத்தில் தன் தாயே துக்கத்தின் மகன் என்று பெயர் வைத்தாலும் தேவனை நோக்கி அவன் ஜெபிக்கிற ஒரு சூழ்நிலை, தேவனை நோக்கி காத்திருக்கிற ஒரு சூழ்நிலை, தேவனை நோக்கி அமர்ந்திருக்கிறதான காரியத்தை இவன் கற்றுக்கொண்டு ஆண்டவரை நோக்கி ஒரு கருத்தாய் ஜெபிக்கிறான். ஆண்டவரே, இந்த சூழ்நிலை கடந்து போகிறதற்கு நீர் என்ன செய்யணும்னு சொன்னால், முதலாவது என்னை ஆசீர்வதிக்கணும். நீங்கள் ஜெபம் பண்ணணும். யாபேசின் ஜெபம் உங்களுடைய ஜெபமாய் மாற வேண்டும். நீர் என்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி முதலாவது என்ன செய்யுங்க? நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். ரெண்டாவது, என் எல்லையை என்ன செய்யணும்னு சொன்னால் பெரிதாக்கும், சமாதானத்தின் எல்லையை பெரிதாக்கும், சந்தோஷத்தின் எல்லையை பெரிதாக்கும், மகிழ்ச்சியின் எல்லையை பெரிதாக்கும், பிஸ்னஸ் பண்ணுகிற பிள்ளைகள் வருமானத்தின் எல்லையை பெரிதாக்கும், ஊழியம் செய்கிற பிள்ளைகள் ஆத்துமாக்களின் எல்லையை பெரிதாக்கும்,
பெரிதாக்கும், இப்படி என்று எல்லை பெரிதாகட்டும், நீங்கள் குறுகி போக மாட்டீர்கள், நீங்கள் பெருகத்தக்கதாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். அது மாத்திரமல்ல, உமது கரம் என்னோடு கூட இருக்கணும்பா. உம்முடைய கரம் அன்றைக்கு எஸ்ரா கூட உம்முடைய கரம் இருந்தது. ராஜா கேட்டுக்கொண்டதெல்லாம் எஸ்ராவுக்கு ராஜா அன்றைக்கு அருள செய்யத்தக்கதாக கர்த்தருடைய கரம் இருந்தது. எஸ்ரா மேலே தேவனுடைய தயவுள்ள கரம் இருந்தது. அப்போஸ்தலர்கள் மேலே உம்முடைய கரம் இருந்தது. அற்புத அடையாளங்களை அவர்களை கொண்டு செய்ய கர்த்தருடைய கரம் இருந்தது போல உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்கணும். நான்காவதவன் ஜெபிக்கிற ஜெபத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால், தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு இவர்கள் பேசுகிற வார்த்தைகள், என் தாய் பேசுகிற வார்த்தைகள், என் சகோதரர்கள் பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு என்னை விலக்கி காத்துக்கொள்ளும் என்று சொல்லி அவன் ஜெபித்தான். இந்த 4 காரியத்துக்காக ஜெபம் பண்ணினான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருள செய்தாராம். அந்த சூழ்நிலை கடந்து போனது. அப்படி என்றால் இன்றைக்கு உன்னை துக்கப்படுத்துகிற காரியங்கள், உங்களை வேதனைப்படுத்துகிற காரியங்கள், உங்களுக்கு விரோதமாய் நிந்திக்கிற காரியங்கள் எல்லாம் கடந்து போகிறதற்கு யாபேசை போல இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தரை நோக்கி நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அவரை நோக்கி நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த சூழ்நிலை கடந்து போகும் என்பதாக ஆவியானவர் தீர்க்கமாய் பேசியிருக்கிறார். நீங்கள் ஜெபிப்பீர்களா? அவரை நோக்கி அமர்வீர்களா? உங்களுடைய காரியங்களெல்லாம் அவரிடத்தில் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இப்பொழுதே ஒப்புக்கொடுங்கள். இந்த சூழ்நிலை கடந்து போகிறது. ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, நன்மை அனுபவிக்க உதவி செய்யும். இந்த சூழ்நிலை கடந்து போனதுக்கு நன்றி. இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ ஆல்.